கல்முனையில ஹோட்டல்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைப்பு வர்றது அல்டாஃப் ஹோட்டல் தான். இப்ப அவங்களுக்கு போட்டியா வந்து வேற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துருக்கு. இனி கல்முனையில அடிபுடி எலும்ப போகுது. இப்ப கமெண்ட் செக்ஷன்ல அடிபுடி எலும்ப போகுது. என்னடா நீ வேற ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு திரும்பியும் அல்தாஃப் ஹோட்டலுக்கு கிட்டே தான் வந்து நிக்கிறான்னு சொன்னா அதுதானே. அல்தாஃப் ஹோட்டல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 21 வருடத்து கிட்ட வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களே தான் அவங்களோட மேல் மாடியில இப்ப அல்தாஃப் ஹட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. அல்தாஃப் ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே அல்தாஃப் ஹட் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. அதுல அப்படியே ஏறி மேல போனீங்க அப்படின்னு சொன்னா அல்தாஃப் ஹட் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க போயிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன மாதிரி இது பெருநாள் பால்ல என்ன உடுப்பெல்லாம் எடுத்துட்டீங்களா? புள்ள ஊட்டி எல்லாம் கல்யாணம் முடிக்கலையா? சரி சரி, இந்த இது டேபிளுக்கு சாப்பாடு அனுப்புங்களா, பசிக்குது. சரியா, முதலாவது பெருநாள் அண்டைக்குரிய பிரச்சனையை பார்ப்போம், அடுத்ததெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்ப பெருநாள்னு செல்லும் போது எல்லாரும் அப்படி வட்டமா இருந்து சகன் சாப்பாடு சாப்பிட்டதான் அந்த பெருநாளுக்கே ஒரு மரியாதை. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஹைதராபாதி பிரியாணி சகன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல சிக்கன் தம் பிரியாணி சகன் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 6900 ரூபாய் வரும். 6 பேர் தாராளமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு பெப்சியும் அதோட சேர்த்து சகன் ஒன்றும் ஃப்ரீயா தராங்க. இதோட எடிஷனலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே சிக்கன் தம் பிரியாணியோட பிளஸ் சிக்கன் ஃப்ரை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா 8900 ரூபாயும். அதே தம் பிரியாணி சகனோட உங்களுக்கு பிபிக்யூ சிக்கன் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா 8900 ரூபாய்க்கும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெப்சி அதே நேரத்தில் சகன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தந்துடுறாங்க. இது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா திரையில தர கான்டாக்ட் நம்பருக்கு சட்டுன்னு கால் பண்ணி முன்கூட்டி ஆர்டர் பண்ணிருங்க. இது பெருநாள் அண்டை கொடுக்குறாங்க, அதுக்கு பிறகு வந்து கொடுப்பாங்க. பட் பெருநாள் ஆர்டர் பண்ணணும்னு சொன்னா இந்த ஆப்ஷனை நீங்க கையாளுங்கள். இது எல்லாம் உங்களுக்கு தவிர்த்து பீஃப் பிரியாணி எடுக்கலாம், பீஃப் தம் பிளஸ் பீஃப் ஃப்ரை எடுக்கலாம், மட்டன் பிரியாணி எடுக்கலாம், ப்ரான் பிரியாணி எடுக்கலாம், ப்ரான் பிரியாணி பிளஸ் ப்ரான் ஃப்ரை எடுக்கலாம், அரப் கப்சா வித் பிபிக்யூ சஹன் எடுக்கலாம். இதுல பிரைஸ் எல்லாத்தையுமே இந்த மெனுல உங்களுக்கு போடுறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க நம்பர் போடுறேன், கால் பண்ணி என்ன ஏது விளக்கம் கேளுங்க. இதுல உங்களுக்கு சிங்கிள் போர்ஷன்ஸ் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு சிங்கிள் போர்ஷன்ஸ் எடுத்து சாப்பிடலும். லாஸ்ட்ல மெனு போட்டிருக்கேன், அதை நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது தவிர்த்து அல்தாஃப் ஹட் ரெஸ்டாரண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மார்னிங் 11:30 இருந்து மிட் நைட் 12 வரைக்கும் ஓபன் பண்ணிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் வெரைட்டிஸ் இருக்குது. கார்லிக் நான், பிளேன் நான், பட்டர் நான் அப்படின்னு சொல்லி வேண்டிய மாதிரி நான் ஐட்டம் எடுத்துக்கொள்ளும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு குருமா தந்துருவாங்க. சிக்கன் குருமா, பீஃப் குருமா, கடலை குருமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளும். இந்த நான் ஐட்டத்தோட அதுவுமே செம்ம சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது முக்கியமான அடிப்பொலி ஐட்டம் ஒன்று இருந்துச்சு, பாகிஸ்தான் கீமா ரொட்டி அப்படின்னு சொல்லி. இந்த சைட்ல இந்த ஃபுட்டை நான் கண்டது இல்ல. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழகான முறையில் அப்படியே சிக்கன் அப்படியே உள்ளுக்கு தூவி ஒரு செம்மையாக ஒரு சப்பட்டையா வந்து இருந்துச்சு. உள்ளுக்கு அது சப்பட்டைன்னா மெல்லி செஞ்சல்றேன், அது வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து செம்மையா இருந்துச்சு, பிரைஸுக்கு வர்த்திட் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர்த்து உங்களுக்கு பிஸா எடுத்துக்கொள்ளையிலும், ஃபாஸ்ட் ஃபுட்ல உங்களுக்கு பர்கர்ஸ் ஐட்டம் எடுத்துக்கொள்ளையிலும், சிக்கன் அண்ட் பீஃப் சப்மரைன் ஐட்டம் உங்களுக்கு எடுத்து சாப்பிடலாம். அது மாத்திரம் இல்லாம மினிக்யூஸ், சிக்கன் ட்ரம்லெட்ஸ், நகட்ஸ், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. இது தவிர்த்து ஹாட் விங்ஸ், டெண்டர் சிக்கன், அது இதுன்னு சொல்லி கிறிஸ்பியான ஐட்டம் எல்லாமே இவங்கள்ட்ட நிறையவே இருக்குது. ஒரு லாஸ்ட்ல மெனுவை போடுறேன், என்ன ஏதுன்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு பாத்துக்கோங்க. இது தவிர்த்து ஃப்ரெஷ் ஜூஸ் ஐட்டம் இருக்குது, அவகோடா, மேங்கோ, பப்பாயா, லெமன், ஆப்பிள், அதே மாதிரி மொஜிட்டோ ஐட்டம் சொல்லி இதே மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் ஐட்டமும் இவங்கள்ட்ட இருக்குது. எல்லாமே நல்லா சூப்பரா இருந்துச்சு. இது தவிர்த்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் வெரைட்டிஸும் இருக்குது. தேவையான ஐஸ்கிரீம் ஐட்டத்தை நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கொள்ளலாம். எனக்கு இவங்க இடத்துல முக்கியமா ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு, அந்த பார்பிக்யூ சிக்கன்ல வந்து இவங்க ஒரு சோஸ் மாதிரி ஒன்று மேலால தடவி இருந்தாங்க. அந்த பார்பிக்யூ சிக்கன் சொன்னா காஞ்ச மாதிரி இல்லாம அந்த மசாலா மேலால இருந்துச்சு. அது அப்படியே நாக்கில் நடனமாடும் சுவை என்று சொல்லலாம். இது வந்து ஒரு ஹைலைட்டா இருந்துச்சு. அப்படியே புளிஞ்சு விட்டு அப்படியே அடிச்சு நொறுக்கும் போது அடிப்பொலி அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயமே நான் அந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ மோர் டீடைல்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் திரையில இருக்குது. கான்டாக்ட் நம்பரை பார்த்து அதுக்கு நீங்க ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன கொடுங்க. கல்முனையில வந்து அல்தாஃப் ஹோட்டல்ல தெரியாத யாருமே இருக்க முடியாது. சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் அல்தாஃப் ஹோட்டல் இருந்தாரு அப்படின்னு சொல்லி காட்டும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்திருந்த என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அல்தாஃப் ஹட் அப்படின்னு சொல்ற ரெஸ்டாரண்ட் புதுசா ஓபன் பண்ணிருக்கிறதுக்காக வேண்டிதான். மோடி தேர்ச்சி டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. ஒரு தரம் இந்த பெருநாளுக்கு அப்படி அங்க போய் விசிட் பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறதுக்கு முதல்ல அந்த சைடால நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த கல்முனையில ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லையா அப்படின்னு சொல்ற உங்களுடைய மனக்கவலைகள் நிறைவு ஏற்றும் வகையில், அதாவது மனக்கவலைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அல்தாஃப் ஹட் தற்பொழுது உதயமாகி இருக்கிறது. இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் அலாம்.